மகளே ஒரு ஸ்கூட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேமிலி யூசேஜ் பண்ணுவோம். ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுவோம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவோம், நல்ல மைலேஜ் கொடுக்கும், பெருசாக செலவு வைக்காது, டெய்லி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்கூட்டரில் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு ஸ்கூட்டர்னா அதுதான். பட் நான் இன்றைக்கி உங்ககிட்ட கொண்டு வந்திருக்க ஸ்கூட்டரில் நான் சொன்ன பாதி விஷயத்தை பண்ண முடியாது. அப்படி ஒரு ஸ்கூட்டர் தான் யமகாவோட ஏரோஎக்ஸ் 155. மகளே ஏரோஎக்ஸ் 155 அப்படின்ற இந்த ஸ்கூட்டர் வந்து இப்போ புதுசாக வரல, ஆல்ரெடி கொஞ்சம் வருஷமாகவே இருக்குது. இந்த ஸ்கூட்டர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர். நான் ஆல்ரெடி நான் சொன்ன நிறைய விஷயங்களை இந்த ஸ்கூட்டர் வச்சு பண்ண முடியாதுன்னு. அதுக்கு மெயினான ரீசன் இது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர். இப்போ இந்த ஏரோஎக்ஸ் 155 ரெண்டு வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று எஸ். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்மார்ட் கீ கார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ். இப்போ நம்ம கூட இருக்க ஸ்கூட்டர் வந்து டாப் ஆஃப் த லைன், அதாவது இந்த ஸ்மார்ட் கீயோட வர ஸ்கூட்டர். மேக்ஸி ஸ்கூட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. கம்ஃபர்ட்டில் வந்து ஒரு க்ரூசர் பைக் மாதிரியே இருக்கும். ஆனால் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்கூட்டராக இருக்கும். அதான் மேக்ஸி ஸ்கூட்டர். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கூட்டரோட டிசைன் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்கூட்டர் வந்து பைக்குன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா அதுக்கேற்ற விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. ஸ்பிளிட் ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் R15 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பிளிட் ஹெட்லாம்ப் பழைய வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 பார்த்துருப்பீங்க. இப்போ V4 தனியாக DRLs தான் பார்க்குறோம். ஆனால் ஹெட்லாம்பே ஸ்பிளிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த யமஹாவோட ஸ்போர்ட்ஸ் DNA இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து 2 லெவல் ஆஃப் ஃபேரிங் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆப்ரான் வந்து நல்லா வைடாக இருக்குது அண்ட் அதே மாதிரி மஸ்குலராக இருக்குது. அதனால அந்த ஒரு ஃபெரோஷியஸான லுக் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஆப்ரான் வந்து நார்மலான பிளாஸ்டிக் தான், பட் அது வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ண வைக்கல. அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இங்கே யமஹாவோட லோகோ வந்துடுது. நம்பர் பிளேட் ஹோல்டர் இங்கே வரும். ஸோ இதில் நீங்கள் இந்த சிங்கிள் நம்பர் பிளேட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பெரிய நம்பர் பிளேட் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ லுக்கை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணும். சிங்கிள் நம்பர் பிளேட்டாக போடுங்க, பட் ஐஎன்டியாக போடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே இருக்குன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி ஃபேரிங்லேயே வந்து இண்டிகேட்டர் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேரிங் மவுண்டட் இண்டிகேட்டர். பட் அதில் என்னன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன் பல்பில் இருக்குது. ஹெட்லைட் எல்இடியாக இருக்குது. எல்இடி டிஆர்எலும் நம்ம கிடைக்குது. பட் அந்த இண்டிகேட்டரையும் எல்இடியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்க போகிற ப்ரைசிங் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைசிங் தான். ஸோ அந்த ஃப்ரண்ட் டிசைன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்க்க ஸ்போர்ட்டியராக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன விண்ட்ஸ்க்ரீன். ஆனால் அது பக்கத்தில் இங்கே ஃப்ரண்ட்டு பிரேக் உரிய மாஸ்டர் சிலிண்டர் வந்துருது. அந்த சைட் மிரர்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் யமஹா ஸ்கூட்டர்ஸில் இருக்க மாதிரி தான். பட் இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம், குரோம் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளச் கிடையாது, ஒன்லி பிரேக். ஏன்னா அதில் ஆட்டோமேட்டிக் CVT டிரான்ஸ்மிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கியர் போட வேண்டியதில்லை. மேக்ஸி ஸ்கூட்டர் இல்லையா? அண்ட் ஃப்ரண்ட் ஃபெண்டர் பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது. மேலே நல்லா பல்காக இருக்குது, கீழே கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியுது. எனிவேஸ் ஓகே. அதுக்கு கீழே போனால் டயர் நல்லா பெருசாக தெரியுது. 14 இன்ச்சஸ் அலாய் வீல். ஸ்கூட்டரில் நம்ம 12 இன்ச்சஸ் தான் பார்த்துருப்போம். பட் இதில் 14 இன்ச்சஸ். ஃப்ரண்ட்லேயும் சரி ரியல்லையும் சரி. அலாய் வீல் வந்து ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் 4 கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த கலர் ஏரோஎக்ஸில் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த கிரேஷ் ஒயிட்டு வித் ஆரஞ்சு பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான கலராக இருக்குது. இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். இங்கேருந்து தான் இந்த கலர் தான் ரேஸ் செட்டாருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு இந்த கலர் பர்சனலாகவே பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த கலர் இந்த ஏரோஎக்ஸில் வருது. இப்போ மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஓவர் மேட் கிடையாது, ஓவர் கிளாஸ் கிடையாது, சட்டிலாக இருக்குது. இந்த ஸ்கூட்டர் மேக்ஸி ஸ்கூட்டர்ன்றதே நம்ம சைட் வியூ வச்சு தான் சொல்ல முடியும். சைட்லேயும் நல்லா பார்க்க மஸ்குலராக இருக்குது. ஃபஸ்ட்டு மேக்ஸி ஸ்கூட்டர்னு சொல்கிறதுக்கு காரணம் தனித்தனியான இண்டிவிஜுவல் ஃபுட் ஸ்டெப் ஃப்ளோர் போர்டு தான் பார்த்துருப்போம். இதில் வந்து தனித்தனியாக கால் வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் கிடைக்கும். ஏன்னா சென்டரில் ஃபியூல் டேங்க் வந்துருது. இதில் 5.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்குது ஃபியூல் டேங்க். கேப்புமே அதுக்கு மேலே இருக்குது. அந்த கேப் ஓப்பன் கூட பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன்ற மோடில் வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூல் கேப் வந்து ஓப்பன் ஆகும். ஃபியூல் கேப் இப்படி ஓப்பன் ஆகும். ஓகே. பட் இதில் என்ன அப்படின்னா 5.5 லிட்டர்ஸ்ன்றது நார்மலான 125cc ஸ்கூட்டர்லேயே அவ்வளோ கெப்பாசிட்டி கிடைக்குது. இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் போனீங்க அப்படின்னா 7 லிட்டர்ஸ்க்கு மேலே ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்குது. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி வெல் கம்பேரிங் டு த காம்படிட்டர்ஸ். ஆனால் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே சைட் ஃபேரிங்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள இன்னர் ஃபேரிங், அவுட்டர் ஃபேரிங் அண்ட் இதில் கிராஃபிக்ஸ் 155 லிக்விட் கூல்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இப்போ நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்துருச்சு. வந்து லிக்விட் கூலில் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸி ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டர் இருந்துச்சு. பட் இப்போ நிறைய ஸ்கூட்டரில் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரேடியேட்டர், பிகாஸ் இந்த லிக்விட் கூல் சிஸ்டம் ரைட். ஸோ அதனால் ரேடியேட்டர். இதோட இன்ஜின் 155cc லிக்விட் கூல் SOHC 4 வால்வ் இன்ஜின். VVA டெக்னாலஜி இருக்குது. 15 bhp 13.9 Nm டார்க்கு. CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை மேட் பண்ணியிருக்காங்க. மகளே ஏரோஎக்ஸ் 155 நம்ம கூட இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் இக்னிஷன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள். 1 டேப், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆன். இங்கே ஆனில் இருக்குது. இப்போ ஓப்பனு ஆஃபு. ஓகே. அதை புஷ் பண்ணி லாக்கும் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள். வெயில் பின்னாடி இருந்து அடிக்கிறனால பயங்கர விசிபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் எனிவேஸ் ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது. போக எப்படின்னு பார்க்கலாம். பிரேக்ஸ் எல்லாமே குரோமில் கொடுத்துருக்காங்க. நைஸ். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸ்டார்ட். ஒன் 150cc இன்ஜின் கொடுத்துருக்கனால ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீல் வருது. போகலாம்.
ஆர்பிஎம் மீட்டர் காமிக்குதுங்க. 2000 ஆர்பிஎம், 3000, 4000. கிராஜுவலாக போகுது. பட் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. 5000லேயும் பெருசாக வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை, சீட்டில் வைப்ரேஷன் இல்லை, ஹேண்டில் பாரில் இல்லை. இந்த ஃப்ளோர் போர்டில் மட்டும் லைட்டாக தெரியுது. ஓகே, 6000 ஹிட் பண்ணும்போது இன்ஜின் அப்படியே ஒரு மாதிரி மாறுது, அதோட டியூனிங்ஸே மாறுது. ஏன்னா விவி ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள். 6000 வரைக்கும் விவி ஆக்டிவேட் ஆகலை, 6000 தாண்டும் போது விவி ஆக்டிவேட் ஆயிடுது. அசால்ட்டா போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்ஸே வந்து ஓவர்டேக் பண்ற அளவுக்கு அந்த பவர் டியூனிங் பண்ணுங்க. பிகாஸ் அந்த பைக்ல இருக்க இன்ஜின் தானே இந்த பைக்ல இருக்கு. டியூனிங்ஸ் மட்டும் தான் வேற, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த 6000 ஆர்பிஎம் மேல விவி ஆக்டிவேட் ஆகிறதுனால இன்ஜின் நோட்டா இருக்கட்டும், எக்ஸாஸ்டோட நோட்டா இருக்கட்டும், பவரோட ரேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஓகே, டர்னிங் ரெடியூஸ் பார்க்கலாம். பிரேக்ஸும் நல்லா தான் இருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். 5000 ஆர்பிஎம் மேலே பவர் நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து டாப் ஸ்பீட் பார்க்கலாம். ஒரு மாதிரி பிடிச்சி போயிட்டு இருக்கீங்க. 7000 ஆர்பிஎம் தாண்டிட்டோம் நம்ம. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 8000 ஆர்பிஎம் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கு. 14 பிரேக்ஸ். அமேசிங்கான ஒரு ஸ்கூட்டர். ஆனால் வெயிட் தெரியுது. லைட்டாக அந்த இந்த மாதிரி லைட் பண்ணும்போது வெயிட் தெரியுது. ஆனால் ஒரு ப்ராப்பர் க்ரூசர்னு சொல்லலாம் அந்த ஸ்கூட்டரை. இது வந்து பைக்கு கிடையாது, இது ஒரு ஸ்கூட்டர் தான். பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பர் க்ரூசர்னு சொல்லலாம். அந்த பின்னாடி தான் வெயிட் தெரியுது. அந்த பின்னாடி வெயிட் ஏன் தெரியுதுன்னா இன்ஜின் இருக்காங்க, பெரிய இன்ஜின். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் 115 போகும்போது ஒரு விஷயமாவே தெரியல. ரொம்ப ஈஸியாக, ஜாலியாக, ஹாப்பியாக போகுது. பைக்கும் போது நம்மளே ஹாப்பியாக வச்சுக்குது அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்ணுறது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் பாட்டு தான். ஓகே, ரம்பிள் ஸ்ட்ரிப். ஓகே, ஹைவேல ஓட்டி என்ன பண்ண எல்லாரும் கேட்பீங்க, சிட்டிக்குள்ளே ஓட்டுங்க ப்ரோ அப்படின்னீங்க. உங்களுக்காகவே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் ரோடு. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து ஃபன் பண்ணலாம். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரியர் பிரேக்ஸ் வந்து ஸ்பீட் பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பைட்டிங் ஃப்ரண்ட்டில். அதாவது ரியர் பிரேக்ஸு மட்டும். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து பயங்கர ஷார்ப்பு. ஹார்னுமே லவுடாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப்பிங் பெட்டராக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு. நல்லா நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு ரோடே இல்லைனா கூட ஏதாவது ரோட்டில் இறக்கி விட்டு ஓட்டலாம். சீட்டு பின்னாடி செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதாவது பின்னாடி நல்லா தள்ளி உட்காந்தோன்னா சாஃப்ட் ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு போயிடுது. அப்படியே ஒரு ரூரல் ரோட், ஸ்ட்ரீட் டு ரூரல் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சார் அந்த ஹைவேல நம்ம ஃபீல் பண்ண அந்த பவர் டெலிவரி நமக்கு இந்த மாதிரி ரோட்ஸ்லேயும் பயங்கரமாக ஃபன்னாக வச்சுக்குது. நம்மளை இந்த ரைடை வந்து ஃபன் ரைடாக வந்து ஆக்கி கொடுக்குது அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அப்படியே சிட்டிக்குள்ளே வரோம், ரூரல்லேருந்து அப்படியே சிட்டிக்குள்ளே வந்து வரோம். நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. ஒரு 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 மாதிரி டிராஃபிக்கான ஒரு ஸ்ட்ரீட் இது. இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20-25 மேலே போக முடியாது. இந்த இடத்துல வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? வெயிட்டு பெருசாக ஃபீலே ஆகலைங்க. ஸ்கூட்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாட்டிட்டீங்கன்னா வெயிட்டே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ஒய்டு கிடையாது, ஷார்ட்டாக இருக்கனால இன்னும் காம்பேக்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனால் அதே மாதிரி இந்த சீட்டில் பின்னாடி இருக்க கம்ஃபர்ட்டு சான்ஸே கிடையாதுங்க. செமையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. சீட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நல்லா தள்ளி உட்காந்துருக்கேன். தள்ளி உட்காந்து ஃபன் ரைட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சிட்டி ரோடுக்குள்ளே வந்தாச்சு.
இந்த மாதிரி ரோட்ஸ் அந்த டிராஃபிக் டைமில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்றது தான் இப்போ விஷயமே. இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பயங்கரமான ஸ்பீட் பண்ணி போகிறீங்க, ஒரு 80-90 ஹைவேல போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்ஸையும் சப்போர்ட்டிங் கிடையாது, ஃப்ரண்ட் பிரேக்ஸை ப்ரைமரியாகவும் ரியர் பிரேக்ஸை சப்போர்ட்டிங் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து நார்மல் ஸ்கூட்ரு ஓட்டுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஸ்கூட்டரோட வெயிட் கொஞ்சம் கூட, ஆனால் அதே மாதிரி விட்டு கொஞ்சம் கூட. நீங்கள் சைடில் பார்த்து பேலன்ஸ் பண்ணும். மிரரோட விசிபிலிட்டி நல்லா இருக்குது சைடில். எவாவோட 125cc ஸ்கூட்டரில் இருக்க மாதிரி மிரர்ஸ் தான், பெரிய வித்தியாசமான மிரர்ஸ் கிடையாது. எனிவேஸ் ஈஸி யூஸபுளாக இருக்குது, ஆனால் அதே மாதிரி வியூவபுளாகவும் இருக்குது. நல்லா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டைட் டிராஃபிக்ஸில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது. இந்த இடத்துலையும் நான் பெருசாக வெயிட் ஃபீல் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு வெயிட்டான ஸ்கூட்டர் வாங்கி ஓட்டுறீங்கன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் நாளைக்கு பழகிற வரைக்கும் ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அது பழகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணும் ஒன்றுமே கிடையாது. 5000 RPM ஹிட் பண்ணிங்கன்னா போயிட்டே இருக்கலாம் சார். பட் ஆனால் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் மறந்துடாதீங்க, ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிராஃபிக்ஸ்லேயும் வந்து நல்லா அஜைலாக இருக்குது. அது காரணம் காம்பேக்டான ஹேண்டில் பார் அண்ட் நல்ல பாரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினு, ரைடிங் போஸ்டர்னு சொல்லுவேன் நான். ஒரு வித்தியாசமான ரைட் ஃபீல் எனக்கு இந்த ஸ்கூட்டரில். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் லைட்டாக குனிஞ்சு ஓட்டுறீங்க. இந்த ஹேண்டில் பார் வந்து கீழே இருக்குது, நான் இப்போ மேலேருந்து இப்படி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஃபீல் பண்ண வைக்கணுன்றக்காண்டி அந்த மாதிரி டைனமிக்ஸை ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது எனக்கு. கொஞ்சம் ரைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, அது இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம எஃபோர்ட்டே போட்டிருக்க வேண்டியது இருக்காது. ஸோ ஓவர் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் பெருசாக சூட்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓவர் ஹைட்டாக இருக்கும்போது நீங்கள் ஓவராக குனியணும். ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஷார்ட்டாக இருந்தாலும் அவங்களோட ஹேண்ட் ரீச் ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள், அப்போ தான் பெட்டராக இருக்கும். எனக்கு இந்த பைக்கோட அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு, அல்டிமேட். இப்போ நீங்கள் புஷ் பண்ணி வேகமாக போகணும், ஓவர்டேக் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்கனாலும் யூ கேன், பிகாஸ் விவி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. விவி ஆக்டிவேஷன் இந்த பைக்கில் ஒரு பெஸ்ட் பார்ட்டை நான் பார்க்குறேன். அப்படியே மொத்த சீனையும் மாற்றுற மாதிரி இருக்குது. மிட் ரேஞ்சில் சூப்பர் பவர் டெலிவரி. இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே 100 ரீச் பண்ணிடலாம் பாருங்கண்ணே. இப்போ பிரேக்ஸ், ஃப்ரண்ட் பிரேக்ஸ் மட்டும் தான் பிடிக்கிறேன், நைஸ். ஆனால் உங்களோட கையை மீறி போடாதீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இந்த ஸ்கூட்டரில் நிறைய விஷயம் பிடிச்சிருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பேக்டான ரைடிங் போஸ்டர், அதாவது ஹேண்டில் பாரோட போஸ்டர் பிடிச்சிருக்கு. லெவல், அதாவது லென்த்து சொல்கிறேன், பொசிஷன் சொல்லலை, லென்த்து. அண்ட் தென் அந்த விவி டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆகுதுல, அந்த இடத்துல நல்லா இருந்தது. அதே மாதிரி அஜைலாக இருக்குது சிட்டியில் ஓட்டுறதுக்கு, ஏன்னா காம்பேக்டாக இருக்குது இல்லையா ஓட்டுறதுக்கு. பின்னாடி சீட்டுக்கான சப்போர்ட் நல்லா இருந்தது, ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் அது போக இந்த 100 அசால்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, கான் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் மேக்ஸி ஸ்கூட்டருக்கான பொசிஷன் இருந்தால் அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப புரிஞ்சு ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஆனால் அதை தாண்டி வைப்ரேஷன் இந்த ஸ்கூட்டரில் பெருசாக இல்லை. நான் பார்த்தளவில் 4000 RPM 5000 RPM கூட நமக்கு வைப்ரேஷன் பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் எவ்வளோ கூட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த ஏரோவேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த குட் க்ரூசர் ஸ்கூட்டர், ஒன் ஆஃப் த குட் சூப்பர் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இதில் நான் பெருசாக கான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணல. ஸோ நான் ஃபீல் பண்ண 3 விஷயம், ஸ்கூட்டரோட லென்த் கூட விட்டும் கூட ஒன்று, 2வது பின்னாடி இன்ஜின் இருக்கனால வெயிட் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அண்ட் 3வது ஹேண்டில் பாரோட லெவல். இந்த 3 விஷயம் நான் ஃபீல் பண்ணேன். இதை தவிர திஸ் இஸ் அ குட் க்ரூசர் அண்ட் குட் சூப்பர் ஸ்கூட்டர். யமஹாவோட 150cc லைனப் பார்த்தோம் அப்படின்னா FZS இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த FZS விட அதிகமான பவர் இருக்க ஸ்கூட்டர். எக்ஸாஸ்ட் பார்க்க பெருசா இருக்கு, அதுக்கு மேல இருக்க இந்த ப்ரொடக்ஷன் பிளேட் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்க பேசஞ்சருக்கு அலுமினியம் ஃபுட் பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி, 145 mm தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்லைட்லி லோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்றதான் என்னோட கருத்து. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா ட்வின் ஷாக்கர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும்னா ஒரு 75% கம்ஃபர்ட், 25% ஸ்டிஃபர் பாட்டில் இருக்குது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கனால. பின்னாடி 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஏன்னா நம்ம அதிகமான ஸ்பீட்லேயும் க்ரூஸ் பண்ண முடியும். 120லாம்
நார்மலாக போகும். 120 நார்மலாக போகணும்னு சொல்ல முடியாது, 120க்கு ஈஸியாக போயிடும். ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் வந்து 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்க் பிரேக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அமேசிங். அண்ட் ரியரில் வந்து ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க, 130mm ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஸ்பீட் ட்ரிங்க்ஸ் இருக்குது. சிட்டி ரேஞ்சஸில் ஸ்லோ ஸ்பீட் பண்ணும்போது நீங்கள் இந்த ரியர் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பீட் பண்ணி க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா பிரைமரியாக ஃப்ரண்ட் பிரேக்ஸையும் செகண்டரியாக ரியர் பிரேக்ஸையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் நல்லாயிருக்கும். அதை நான் ஆல்ரெடி ரைட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேக்ஸிக்கான நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் சீட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் சீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் க்ரூசரையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் க்ரூசர் சேர்ந்தது தான் மேக்ஸி. ஸோ இந்த சீட் வந்து பார்க்கும் போதே நல்ல கம்ஃபர்ட் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பின்னாடி சப்போர்ட்லாம் வருது, பிகாஸ் இது ஸ்டெப் சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சேடலோட ஹைட்டு கொஞ்சம் கூட தான். ஸோ இன்னொரு விஷயம், இந்த இடத்துல வயர்ஸ்லாம் கொஞ்சம் விசிபிளாக தெரியுது. ஸோ அது வந்து கொஞ்சம் விசிபிளாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் மறைச்சி கொண்டு வந்தாலும் நல்லா இருந்திருக்கும். சீட்ஸை பற்றி பேசுனா பெஸ்ட் பார்ட், நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்க்கணும். சீட்டுக்கு தனி ஸ்விட்ச் இருக்குது, ஓப்பன் மோடில் வச்சுட்டு நீங்கள் சீட் மோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சீட் வந்து ஓப்பன் ஆயிரும். எஃபர்ட்லெஸ், சவுண்டே கேட்கல, பட் நல்லா ஓப்பன் ஆகுது. ஸோ நிறைய ஸ்கூட்டர்ஸில் இந்த ஃபியூவல் கேப் ஓப்பன் பண்ணுறது, இந்த சீட் ஓப்பன் பண்ணுறது தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. பட் யமஹால தட்ஸ் நாட் அ டீல் அப்படின்னு நான் பார்க்குறேன், பிகாஸ் நாங்களும் யமஹா ஸ்கூட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அண்டர் சீட் பார்த்தோன்னா 24.5 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய 125cc 110cc ஸ்கூட்டர்லேயே வந்து 34-35லாம் கொடுக்குறாங்க. இங்கே 24.5 தான், கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் நார்மலான ஸ்கூட்டரில் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இதில் வந்து நீங்கள் வச்சுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர். ஸோ அதான். அண்ட் ஹேண்டில் பார் பார்த்தோன்னா நல்லா காம்பேக்டான ஹேண்டில் பார். இதில் வந்து ஐடல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அசட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுது. ஹார்ன் பார்த்தோன்னா FZSல இருக்க ஹார்ன் நல்லா லவுடாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹை பீம் மெனுக்குள்ளே போகிற ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, என்னன்னா கில் சுவிட்ச். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், இதில் அந்த கில் சுவிட்ச்ன்றதை கொடுத்துருந்தாங்கன்னா கம்ப்ளீஷன் கிடச்சிருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த லாக் ஆஃப் பண்ணணும், இல்லைனா சைட் ஸ்டாண்ட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூட்டர் ஆஃப் ஆயிரும். ஸோ ஒரு கில் சுவிட்ச் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. டெயில் வியூ பார்த்தோன்னா ஒரு ஸ்லிம்மான டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரில் இருக்க ஒரு விஷயம் இந்த ஸ்கூட்டரில் இல்லை அப்படின்னா சைட் பேனல்ஸ், பெரிய பேனல் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீலை கொடுக்குற மாதிரி சீட் கவுல் தான் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ டெயில் ஃபெண்டர் வந்து நல்ல லென்த்தாக இருக்கனால உங்களுக்கு சேரோ சகதியாக பெருசாக படாது. பட் ஸ்டில் பின்னாடி இருக்க பில்லியனுக்கு பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதை நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்கூட்டரோட வெயிட் வந்து 126 கிலோகிராம். கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா கம்மியாக இல்லை. ஏன்னா 150cc இந்த வெயிட் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ 110 125ல பார்த்தோன்னா ஒரு 100 105ன்றது வந்து கொஞ்சம் கம்மியான வெயிட்னு நம்ம சொல்லுவோம். 110 போயிட்டாலும் கொஞ்சம் ஹெவின்னு சொல்லுவோம். பட் இது 126 எப்படி இருக்குது? இந்த இடத்துல இன்ஜின் இருக்கனால கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்லேயும் சரி, ரொம்ப இல்லை பட் லைட்டாக. ஓகே, இங்கிரஸ் பார்த்தோன்னா சேடல் கூட இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால இந்த இடத்துல ஸ்டெப்டாக இருக்குது. நீங்கள் லைட்டாக தான் ரொம்ப. ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக காலை மேலே தூக்கி போட்டு ஏற மாதிரி இருக்கும். பட் அது வந்து கண்டிப்பாக பழகிடும். ஓவர் ஹைட்டாக இருக்குன்னு நான் சொல்ல. ஓகே, நான் உட்காந்துட்டேன். என்னோட ஹைட்டுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். 2 ஃபுட்டுமே கீழே பிளேஸ் ஆயிடுச்சு, முட்டு மடங்கி தான் இருக்குது. அண்ட் ஹேண்ட் ரீச்சின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஹேண்டில் பார் கொஞ்சம் ரைஸ்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் மேக்ஸினும் போது இதுதான் டைனமிக்ஸு. ஸோ அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்கன்னா டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். மீடியமாக இருந்தாலும் டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். ஏன்னா டெஸ்ட் டே பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆப்ஷன் ரிலேபிளாக இருக்கும். நான் என்னோட வியூலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஸ்டில் நீங்கள் லைவாக டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ரிலேபிளாக இருக்கும். ஓகே, ரைடிங் போஸ்டர் சாஃப்டாக இருக்குது. கால் தூக்கி வச்சோன்னே ரொம்ப மேலே தூக்கி வைக்கல. ஸோ கரெக்டான லெவலில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. சீட்டில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா பின்னாடி போய் பிளேஸ் ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்குது பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஹேண்ட் கிரிப்ஸ் வந்து சாஃப்டாக இருக்குது. அந்த குரோம் லிவர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரை வந்து கண்டிப்பாக ஒரு சாஃப்டான ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஜப்பானீஸ் வர சொல்ல வேண்டியதில்லை. இன்ஜினோட அந்த நோட்டுமே அந்த 6000 RPM கீழே வரைக்கும் சாஃப்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சவுண்டு கூடுது. ஏன் அப்படின்னா VVA டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் மாறுது. ஸோ ஆல்ரெடி ரைட்லேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், நான் லைட்டாக குனிஞ்சு தான் இந்த ஸ்கூட்டரை ஓட்டுறேன். ஸோ குனிஞ்சு அப்படின்னு சொல்கிறது வந்து இப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் ப்ரொபோஷன். நான் சொல்கிறது உங்களோட ஹேண்ட் ரீச் கொஞ்சம் கீழே போயிடுது. கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா எஃபோர்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் கீழே இருக்குது. இது ஒன்று தான். இதை தவிர வெயிட் பேலன்சிங் உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த ரைடிங் போஸ்டர் லெவலில் வந்து ஹைட்டு உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. சேடலோட ஹைட்டும் பெரிய விஷயமா ஃபீல் ஆகாது. பட் ஸ்கூட்டரோட வெயிட்டும் இந்த ஹேண்ட் ரீச் பொசிஷனும் உங்களுக்கும் உங்கள் பாடி கண்டிஷனுக்கும் சூட்டபுளாக இருக்கான்றதை டெஸ்ட் டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணும். மக்களை AeroX 155 எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் பார்ப்போம். எக்ஸோரூம் ப்ரைஸ் டேரக்டாக ஆன் ரோட் ப்ரைஸே போயிடலாம். ஸ்டாண்டர்ட் வேரியண்டோட ப்ரைஸ் 1,73,000. அதுவே இந்த எஸ் வேரியன்ட் ஸ்மார்ட் கீயோட ப்ரைஸ் வந்து 1,77,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸ்மார்ட் கீ மட்டும்தான் டிஃபரன்ஸ், வேற எந்த ஃபீச்சர் டிஃபரன்ஸுமே கிடையாது. AeroX 155 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் இந்த ஸ்கூட்டரோட டிசைன்
ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் டிசைனை பார்க்க முடியுது. ரெண்டாவது ஒரு க்ரூசர் லெவல் கம்ஃபர்ட், இது சேர்ந்தா தான் மேக்ஸின்னு சொல்லியிருந்தேன், நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. ஆனால் அதே மாதிரி சாஃப்ட்னஸ் ஜாப்பனீஸ்னால இந்த ஹேண்ட் கிரிப்லேருந்து பிரேக் லீவரை ஆக்சஸ் பண்ணுறதுலேருந்து சீட்டோட கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் இந்த லெக்கோட பொசிஷன், ஓவரால் அந்த ரைட் கம்ஃபர்ட், ஆனால் அது போக அந்த இன்ஜினோட பேலன்ஸ்டு சாஃப்ட்னஸ், ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அந்த சாஃப்ட்னஸ் சொல்கிறேன். ஸோ நான் அதை தாண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் 120 வந்து ஈஸியாக போயிட்டுருக்கு. ஈஸியான்னு சொல்ல முடியாது, எனிவேஸ் 120 சீக்கிரமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்கூட்ரா கரெக்டாக ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி வந்து ஃபீச்சர்லி லோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடைக்குது உங்களுக்கு. 14 inches அலாய் வீல் கிடைக்குது. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்ஸ், ஆனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஏபிஎஸும் கிடைக்குது. அண்ட் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அமைக்கிறதுக்காண்டி ஸ்மார்ட்னு சொல்லி ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படியே நம்ம கானுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இன்னும் ஒரு 30 வரைக்கும் போயிருக்கலாம். ரெண்டாவது ஸ்டோரேஜ் தான் 5.5 லிட்டர்ஸ்ன்ற இடத்துல 7 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா மேக்ஸி ஸ்கூட்டர் நிறைய பேர் லாங் ரைட் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த டேங்க் கெப்பாசிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் மூணாவது இந்த வயர்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக வெளியே தெரியுது, அதை இன்னும் கொஞ்சம் இன்பில்டாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து அஸ் அ ஓனராக அவங்களோட லாங் டேர்ம் யூசேஜுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஆனால் அது போக மைலேஜ், இது வந்து ஒரு 150cc இதை கானில் சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் இதை நான் கானில் சொல்லலை, மைலேஜாக சொல்கிறேன். சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 38 to 40 நீங்கள் எடுக்கலாம். ஹைவே போனீங்கன்னா ஒரு 40 to 45 எடுக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் டிரைவிங் கண்டிஷன். நீங்கள் புஷ் பண்ணி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த 40 ரேஞ்சில் தான் கிடைக்கும். 38 to 40 நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நல்ல எக்கனாமிக்கலாக ஓட்டுறீங்கன்னா அதுக்கு மேலே கொடுக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக மேக்ஸி ஸ்கூட்டரில் வந்து இந்த லெக் பொசிஷன் இப்படி ஃப்ரண்ட் வேர்ட்ஸில் இருக்கும், ஃபார்வர்டில் இப்படி இருக்கும், பட் இதில் வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டாவோட மேக்ஸிலாம் பார்த்தோன்னா கால் இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சு நம்ம இப்படி ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு வேறு மாதிரி ரைடிங் போஸ்டராக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் பார்த்தது. என்னோட வியூவில் வந்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கூட்டரோட பிரைசிங்குமே கொஞ்சம் ப்ரீமியம் தான், பிகாஸ் 150cc இந்த ஸ்கூட்டரோட காம்படிட்டர்ஸ் டிவிஎஸோட என்டார்க் 150, எப்ரலாவோட SXR 160, ஹீரோவோட ஜூம் 160. ஸோ 3 மாடலோட பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஏராக்ஸோட பிரைஸ் கொஞ்சம் கூட தான். ஏன்னா என்டார்க் 150 1,18,000 கிடைக்குது, எப்ரலா SX 160 வந்து 1,35,000 ஷோரூம் பிரைஸ் கிடைக்குது, ஜூம் 160 1,38,000 கிடைக்குது. இங்க ஏராக்ஸ் 150 வந்தோம் அப்படின்னா 1,40,000 கிடைக்குது. ஜூமோட 2,000 அதிகமாக தான் இருக்கு, கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சில் தான் பொசிஷன் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கேற்ற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சில் தான் ஸ்டாண்ட் அவுட்டும் பண்ற மாதிரி இருக்கு. மிச்ச ஸ்கூட்டர்ஸ் கம்பேர் பண்ணுவோம். ஆல்ரெடி ஜூம் 160 பத்தி ஒரு vlog பப்ளிஷ் பண்ணிருக்கோம், என்டார்க் 150 பத்தி ஒரு vlog பப்ளிஷ் பண்ணிருக்கோம், அப்ரலாவோட SXR 160 பத்தி மட்டும் நெக்ஸ்ட் vlog நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த ஸ்கூட்டரை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த ஸ்கூட்டர் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க, உங்களோட யூசர் ஃபீட்பேக்கை ஷார்ட்டா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டர் வாங்குறவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஸ்கூட்டர் வாங்கலாம்னு இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸ்கூட்டரோ பைக்கோ எப்போ ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்க. Ride safely and responsibly.